கார் வெடிப்பில் படுகாயமடைந்து லோக்நாயக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். முன்னதாக மருத்துவமனையிலேயே காவல்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கார் வெடிப்பு சம்பவத்தை குறித்தும் விசாரணை தொடர்பாகவும் பிரதமர் மோடியிடம் தாம் விளக்கியதாக தெரிவித்தார். கார் வெடித்த 10 நிமிடங்களிலேயே டெல்லி குற்றப்பிரிவு போலீஸ், டெல்லி சிறப்பு பிரிவு போலீஸ், தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் தேசிய புலனாய்வு முகமையினர் ஆகியோர் நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக அமித்ஷா சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணை நடைபெறும் நிலையில் நிகழ்விடத்தில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடய அறிவியல் துறையினரின் ஆய்வறிக்கை வரும் வரை உடனடியாக எதையும் கூற இயலாது என்றும் கூறினார். தொடர்ந்து கார் வெடிப்பு நடந்த இடத்திற்கு சென்ற அமித்ஷா அங்கு ஆய்வு செய்தார். உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் டெல்லி காவல்துறை இருப்பதால் இன்று உள்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதனிடையே லோக்நாயக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். வதந்திகளை புறந்தள்ளிவிட்டு அமைதியை கடைபிடிக்குமாறு டெல்லி வாசிகளுக்கு முதலமைச்சர் ரேகா குப்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கிடையே வெடித்துச் சிதறிய ஹூண்டாய் i20 கார் ஹரியானா மாநில பதிவெண் கொண்டது என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காரின் முதல் உரிமையாளரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கார் கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் இருந்ததாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் நேற்று முன்தினம் 360 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று அதே பகுதியில் 2563 கிலோ வெடிமருந்துகளை ஜம்மு காஷ்மீர் போலீசார் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது.